இன்றைய நம்பிக்கையின் வார்த்தை. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மீகா அதிகாரம் 6 வசனம் 8. மனத்தாழ்மை என்பது பணிவு மற்றும் திறமைகள் குறித்து அடக்கமான கருத்தை கொண்டிருப்பது. மனத்தாழ்மை இன்றியமையாதது என்று வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. ஏனென்றால் அது கர்த்தருடைய குணத்தை பிரதிபலிக்கிறது. இயேசு தம் சீஷர்களின் கால்களை கழுவிய கதை வேதாகமத்தில் மனத்தாழ்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இயேசு தம் சீஷர்களுக்கு எஜமானராகவும் போதகராகவும் இருந்தும் தம் சீஷர்களின் பாதங்களை கழுவித்த தன்னுடைய மனத்தாழ்மையையும் காட்டுகிறார். உண்மையான மனத்தாழ்மை என்பது நம்மை பற்றி குறைவாக நினைப்பது அல்ல, மேலும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதும் அவர்களை நமக்கு மேலாகவும் வைப்பதும். எல்லாரும் பெலியாந்த மனத்தாழ்மையாயிருக்கும் போது உலகில் கர்த்தரின் குணத்தை பிரதிபலிக்கிறோம். பணிவான மக்கள் நேர்த்தையற்ற உடை அணிந்து தங்கள் உடல் தோற்றத்திற்கு தேவையில்லாத கவனத்தை ஈர்க்க மாட்டார்கள். பிறரை மதிக்கும் வகையில் பேசுவார்கள், நடந்து கொள்வார்கள். அவர்களின் சாதனைகளை பற்றி தற்பெருமை பேசுவதையோ அல்லது மற்றவர்களை வீழ்த்துவதையோ அவர்களின் சாதனைகளை பற்றி தற்பெருமை பேசுவதையோ அல்லது மற்றவர்களை வீழ்த்துவதையோ மற்றவர்களுடனான உறவில் பணிவும் மரியாதையும் உடையவர்கள். பிறர் சொல்வதை கேட்டு அவர்களின் கத்துக்கொள்ள தயாராக இருப்பார்கள். பிறர் சொல்வதை கேட்டு அவர்கள் இடமறிகளான தாட்டும் போது நீங்கள் எப்பொழுதாவது மனத்தாழ்மையுடனும் பணிவுடனும் பதிலளித்திருக்கிறீர்கள். இந்த குணத்தை உங்கள் வாழ்க்கையில் வளர்த்து மற்றவர்களை இயேசுவிடம் ஈர்ப்பதை நீங்கள் எப்படி சாத்தியமாக்க நினைக்கிறீர்கள்? ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, என் வார்த்தைகளிலும் செயல்களிலும் மற்றும் பொது இடங்களிலும் மனத்தாழ்மையுடனும் பணிவுடனும் இருக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென்.